ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கே ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான நல்லா ஒரு காரசாரமாக ஒரு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த வேர்க்கடலை சட்னி சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா மொறுமொறுன்னு தோசை ரெடி பண்ணியிருக்கேன். சட்னி தண்ணி விடக்கூடாது, நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சட்னி சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வேர்க்கடலை வறுத்தது தான். நம்ம தோல் நீக்கிட்டு இது மாதிரி செஞ்சால் தோல் நீக்கிட்டு ஜாரில் சேர்த்து சட்னி அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அரை மூடி தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன், 3/4 பாகம் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு 10 பச்சை மிளகாய், நல்ல காரம் வச்சா தான் நல்லாயிருக்கும். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 4 பல் பூண்டு, இஞ்சி பூண்டு சமமாக இருக்கணும். இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கட் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகம். பாருங்கள், நம்ம வறுத்துருக்க தோல் நீக்கி வச்சுருக்கிற வேர்க்கடலையும் அப்படியே சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு, தண்ணி விட்டு நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, குறைப்பாக அரைச்சாதீங்க, நடு பதத்தில் இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிருக்கிறத அப்படியே சேர்த்துடலாம். இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். சட்னி தாளிச்சதை அப்படியே கொட்டிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், கருவேப்பிலை அப்படியே சேர்த்து தாளித்து அப்படியே கொட்டிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான ஒரு 5 நிமிஷத்தில் நல்ல காரசாரமாக வேர்க்கடலை சட்னி ரெடி. தண்ணி விடக்கூடாது, நல்லா திக்காக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.